மக்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரிகளுக்கு நியாயம் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கண்டனங்களையும் நிறையா பதிவுகளையும் போட்டு பல்வேறு விதமான வேலையை பார்த்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக கேள்வி கேட்டு காவல்துறையோட செயல்பாடை மிக தீவிரமாக கண்டித்தாங்க. தேவைப்பட்டால் சட்ட போராட்டம் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை அண்ணா தெரிவிச்சிருந்தாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கத்திலே நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை அண்ணா கேட்டு அறிஞ்சாங்க. சரி, அண்ணா இவ்வளோ தூரம் இதில் வந்து வேலை பார்த்துருக்காங்க, நிச்சயமாக காவல்துறை தன் மேலே இருக்கக்கூடிய தவறை ஒத்துக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த வீடியோ பண்ணுறது கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கையை படித்து பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா. பாயிண்ட், அப்போ இப்படி நடந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் சில கட்சியில் அங்கீகாரம் பெறதுக்காண்டி இந்த மாதிரி நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களா, மற்றபடி இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை அஃபீஷியலாக சொல்லுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆச்சா போச்சான்னு கத்துறதுனால ஏதாவது புண்ணியம் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. இல்லை, இந்த வீடியோவில் காவல்துறை என்ன சொல்லுது, இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லுதில்ல, நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விதமான ஆதாரங்களை இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணுவோம். இப்போ காவல்துறை தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றுமா, எங்களுடைய சகோதரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்குமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோட பிரதானமான கேள்வி. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் எடுத்து வந்து வைக்கிறேன். காவல்துறை சொன்னது போலி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அடிச்சடிச்சு வெளுப்போம். அந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நடந்த இன்சிடென்ட் என்ன, அதாவது வியாசர்பாடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தலை. சில பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மின்கசிவுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சு போச்சு. யாருக்கும் எந்த விதமான உயிர்ப்பலியும் அங்கே நடக்கலை. தீயணைப்புத்துறை பார்த்தீங்கன்னா உயிர்ப்பலி இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு பணி அத்தனையுமே செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த செய்தியானது பெருசாக பரவுது. வியாசர்பாடியில் 20 குடிசை எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தி பரவணுன்னு நம்ம தோழர்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வருது? குடிசை எரிஞ்சு போச்சுன்னா நிச்சயமாக உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அவங்க கையில் இருக்காது, மாற்று உடை எதுவுமே அவங்க கையில் இருக்காது, நைட்டு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம போயிட்டு அந்த பகுதி மக்களை சந்தித்து அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இது ஒரு மனித நேயமிக்க ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அப்பம்போது தான் காவல்துறைக்கும் தாவேக்காக்கும் நடுவில் சில முரண்பாடுகள் வருது. அதில் தான் இப்போ நம்ம சொல்ல போகிற அத்தனை விஷயமும் நடந்திருக்கு. இப்போ எங்கள் தோழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை இந்த வேலையை பார்த்தோன்னா பயந்து வரல, அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து அந்த பகுதி மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்காங்க. அதற்கான ஆதாரங்களை நான் இப்போ சைடில் போடுறேன். இந்த ஆதாரங்கள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடிசை சார்ந்த விஷயத்தில் ஒரு அம்மா அழுகிறது உட்பட, அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறது உட்பட, அந்த அம்மாவுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறது உட்பட அத்தனையுமே அங்கே இருக்கும். நல்ல வேலை உயிர்ப்பலி ஏற்படல அப்படிங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பொருள் சேதம் தான் அங்கே ஏற்பட்டிருக்கு, அதை கூட நம்ம கண்டிப்பாக வந்து இது பண்ணிடலாம். ஆனால் உயிர்ப்பலி அங்கே ஏற்பட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே முதல் பாயிண்ட். நம்ம சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனையை கடந்தும் அங்கே உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். இப்போ அப்படியே ரெண்டாவது, இப்போ முன்னாடி சில பேர் உதவி பண்ணதை பார்த்தோமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே சில பேர் உதவி பண்ணுறதுக்காண்டி அந்த பள்ளியை நோக்கி போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக்கக்கூடிய கங்காவதி அப்படிங்கிற ஒரு சகோதரியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி மகளிர் அணியை சேர்ந்த ஒரு சகோதரி, இவங்க 2 பேருமே அந்த பகுதியில் இருந்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னழிச்சு அங்கே போய் உதவி பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது, இப்படிலாம் உள்ளே வராத போகாத அப்படின்னு சொல்லி காவல்துறை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை கை வைக்கக்கூடிய வீடியோ சைடில் இருக்குது. பின்னாடி புறமுடுகளே அடிப்பாங்க. எதுக்காண்டி உள்ளே போனாங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது 4 விஷயம் செஞ்சுட்டு வரும், ஒரு மன ஆதரவுக்காண்டி ஒரு விஷயத்தை செய்ய போன தோழர்களை பின்முதுகளை அடிக்க வேண்டிய, தலையில் அடிக்க வேண்டிய காரணம் என்ன? இதை எதிர்த்து தான் இந்த 2 சகோதரிகள் கேட்டிருக்காங்க. இந்த 2 சகோதரிகள் கேட்கும் போது தான் இந்த 2 சகோதரிகளுக்கும் காவல்துறைக்கும் நடுவில் வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு. அதனால காவல்துறை பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நடந்து கொண்டு இந்த சகோதரிகளை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது பாயிண்ட், தாக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கேயா தாக்குனாங்க அப்படின்னா, தாக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்து அங்கே எழுப்பிடுவாங்க. அதற்கான ஆதாரங்களை நான் சைடில் போடுறேன். தாக்கப்பட்ட சகோதரி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் ஆஜராகிருக்காங்க, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு சகோதரி தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரி இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா தடுக்க போகிறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா தடுக்க போகும்போது அவங்களுடைய ஆடையை பிடிச்சி கிழிச்சிருக்காங்க. ஒரு பெண்மணி நைட்டு நேரத்தில் அந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு மனிதநேயமிக்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அங்கே தாக்குதலுக்குள்ளான இன்னொரு சகோதரியை காப்பாற்றும் போது இந்த சகோதரியோட ஆடையை கிழிக்கணும், இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பகுதியில் நின்று கொண்டே ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவும் உங்கள் பார்வைக்காண்டி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி உடைக்கலையா, நான் என்னையா அப்படி தப்பு பண்ணோன்னு சொல்லி என்னையா வீடியோ போ அப்படின்னு சொல்லி வீடியோவே ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவே அவங்களால பேச முடியல ஒரு 10 செகண்டுக்கு மேலே. ஏன்னா இப்போ வீடியோக்காண்டி பேசுனாங்க, முகத்துக்காண்டி பேசுனாங்கன்னா அந்த சகோதரிகள் மீடியாவை பார்த்து பார்த்து கத்திருக்கணுமே. ஒரு 10 செகண்ட் கூட அந்த சகோதரியால் மீடியாவை ஃபேஸ் பண்ண முடியல, அதாவது கேமரா ஃபோனை ஃபேஸ் பண்ண முடியல, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட சகோதரிகள் அத்தனை பேருமே ஆட்டோவில் அனுப்பிச்சு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பண்ண போகிறோம். பேசிக்காக இவ்வளோ பேர் உள்ளே வராதப்போ ஒரு 10 பேர் உள்ளே போங்கன்னு சொல்லலாம், இல்லை ஒரு 5 பேர் உள்ளே போங்கன்னு சொல்கிறான். இவ்வளோ பேர் உள்ளே வந்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் பயத்தில் இருக்காங்க, இவ்வளோ பேர் உள்ளே வர வேணாம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம், இல்லை 5 பேராக போங்க, இல்லை இத்தனை மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவே காவல்துறை இதை செஞ்சுருக்கலாம். நாங்கள் உள்ளே வர்றது தான் உங்கள் தப்புனா அங்கே மாற்று உடை கொடுக்க, லுங்கி கொடுக்க, நைட்டி கொடுக்க, நைட்டு சாப்பாடு கொடுக்க, பேசிக்கான விஷயத்தை கொடுக்க தானே உள்ளே வந்தோம். அப்படிப்பட்ட வந்த 2 பெண்மணிகளை இப்படி தாக்குறோங்கிற அந்த ஒரு உள்ள ஒன்று வலிக்காதையா? என்னதான் காவல்துறையாக இருந்தாலும் சரி, என்னதான் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்களை தாக்குறோங்கிற அந்த உள்ள ஒன்று வலிக்காதா அப்படிங்கிறதா இங்கே பிரதானமான கேள்வி. தாக்கப்பட்ட சகோதரிகள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. நம்மளுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிகளுக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இவங்க வந்து தனிப்பட்ட பிரச்சனையில் தாக்குதலுக்கு உள்ளாகலை, ஒரு சமூக பொறுப்போட ஒரு வேலையை பார்க்க போயிட்டு அவங்க தாக்குதலுக்கு உள்ளாக இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சகோதரியில் ஏதோ ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. காவல்துறை அறிக்கை வெளிவந்திருக்கு, ஆனால் உள்ளே எதுவுமே தாக்கப்படல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த 2 பேரும் என்ன சும்மா படுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு நியாயமான கோபமான கேள்வியை பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் வெளிப்படுத்தியிருப்பார். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்கே போனாலும் கொடிக்கம்பம் நட விட மாட்டீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு தண்ணீர் பந்தல் வைக்கணும்னு நினச்சா அதையும் செய்ய விட மாட்டீங்க. சொந்த நிலத்திலையும் எங்களால் வந்து, அதாவது பொது இடத்துலையும் குடிக்கம்பம் நட முடியல, பட்டா இடத்துலையும் குடிக்கம்பம் நட முடியல. எங்கே போனாலும் எதையாவது ஒன்று செஞ்சாலும் தொடர்ச்சியாக அந்த காவல்துறை ஏவல் துறையாக மாறி 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 பெறாண்டிக்கிட்டே இருக்குது. தாவேக்கா அப்படிங்கிற பேரை பார்த்தாவே உங்களுக்கு பயமாக வந்துருமாயா? அந்த கொடியை பார்த்தா பயமாக வந்துருமா? இல்லை எங்கள் அண்ணன் முகத்தை பார்த்தா பயமாக வந்துருவான்? ஏன் மக்கள் மத்தியில் நாங்கள் உதவி பண்ணுறதே ஏன் தடுக்கிறீங்க? இந்த அராஜக போக்கு வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் நடக்கலையே, தாவேக்காக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிறதான் இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிட்டு நோட்டீஸ் கொடுத்தோம், எங்கள் அண்ணன் கைப்பட எழுதின கடிதம், அதற்கு இந்த காவல்துறை ஏவல் துறையாக மாறி எவ்வளோ தீவிரமாக செயல்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் தூக்கி உள்ளே வச்சிங்க, இவ்வளோ தூரம் மோசமாக செயல்பட்டீங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கள் சகோதரிகளை வந்து பூட்ஸ் காலால் உதைக்கிறீங்க, ஒரு சகோதரியோட ஆடையை கிழிக்கிறீங்க. இந்த அராஜக போக்கு இருக்குது பார்த்தீங்களா? 2026 அந்த காவல்துறை அடுத்து யார் கொண்டோல வருங்கிறத இங்கே நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பேர் உள்ளே வரும்போது, இல்லைப்பா இவ்வளோ பேர் உள்ளே வர வேணாம்னு சொல்லும் போது காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்கள் தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களா? தலையில் அடிக்கிறீங்க, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது தலையில் அடிக்கிறீங்க, ஆடையை கிழிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, கத்துறீங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன் இப்போ ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஒருத்தர் இந்த பகுதிக்கு வரும்போது உங்களுடைய செயல்பாடு இந்த மாதிரி இருக்குமா? ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது வர்றாருன்னு வச்சுக்கலாமே. அல்லது அதிமுகவை சேர்ந்தவங்க இதற்கு முன்னாடி அதிகாரத்தில் இருந்தவங்க வரும்போது இந்த மாதிரி இருக்குமா? அது என்ன, அதிகாரத்துக்கு தொடர்புடாத நபர்கள் வரும்போது ஒரு மாதிரியாகவும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியாகவும் வரும்போது உங்கள் நிலைப்பாடு ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது? காவல்துறை தயவு செய்து உங்களை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிக்கங்க. நீங்கள் என்றைக்குமே ஒரு அரசோட ஏவல் துறையாக மாறினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து கொண்டே வரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த பிரச்சனைகளை தலையிட்டு சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரியை நடவடிக்கை எடுக்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும், அந்த சகோதரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்குது. அந்த சகோதரிக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அத்தனையுமே எங்கள் கட்சி பார்த்துக்கும். உங்கள்கிட்ட நாங்கள் காசு கேட்கல. பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்களையும் பாருங்கள், பாதிக்கப்பட்ட எங்கள் சகோதரிகளையும் பாருங்கள், அந்த காவல்துறைக்கு 4 புத்திமதியை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.